அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு புதன் சூரியன் இந்த மகா இணைவு, இந்த இணைவினால் ஏற்படக்கூடிய நிபுணா யோகம். இந்த நிபுணா யோகம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் ஆட்சி உச்ச பலத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரிய பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. இந்த இணைவு புரட்டாசி மாதம் ஏற்பட போகுதுங்க. முதல் நாள்லேயே இந்த இணைவு நாள் ஏற்படக்கூடிய இந்த அற்புதமான ராஜ யோகத்தால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட சாதகமான பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது மீனராசி அப்படின்னா, அதாவது உங்களுடைய ராசி காலபுருஷ தத்துவத்தில் 12ஆவது வரக்கூடிய ராசி, அற்புதமான ராசி. குரு பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் தர்மாதிபதினு சொல்லலாம். உங்களுக்கு தேவையே பெருசாக ஆசைப்படுறதெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் கூட யார் இருக்கிறாங்களோ அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய முதல் எண்ணம் அதாத்தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, கூட பிறந்தவங்களுக்கு மேலே ரொம்ப அக்கறை எடுப்பீங்க. கட்டினவங்கள் மேலே அப்படின்னா உங்களுடைய துணைவியார் மேலே ரொம்ப அக்கறை எடுப்பீங்க. அது மட்டும் கிடையாது, அன்பானவர்கள்னு சொல்லக்கூடிய நம்ம நட்பு பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டு அளவு கடந்த பாசம் வச்சுருவீங்க. இதெல்லாம் உங்களுடைய குண அதிசயங்கள். இப்படி இருந்தாலும் உண்மையை சொல்ல போனோம்னா எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. காரணம் என்னென்னா, இது நமக்கு வேணும், நான் பெரிய மகான் ஆகணும், பெரிய கோட்டீஸ்வரன் ஆகணும், அந்த மாதிரி ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்காது. நான் நிம்மதியாக இருக்கணும், 4 பேருக்கு உதவி செய்கிறவங்கன்னா இருக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நல்லா நான் வச்சு பார்த்துக்கணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் நடந்துக்கணும், இப்படி தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஆணாக இருந்தீங்கன்னா என் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், இந்த ஊருக்காக நான் கஷ்டப்படணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து அவங்களுக்கு தேவைகளை நான் பூர்த்தி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தாங்க மீனராசிக்காரர். ஆனால் இப்போ இப்படி இருக்கிறீங்க, நான் எல்லாம் நல்லது நினச்சி எனக்கு வந்தது பூரா எல்லாம் கெட்டதாக தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தான் அந்த வருத்தத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. கவலையே படாதீங்க. ஏன்னா 7.5 சனி, ஜென்மத்தில் சனி இருக்குது, ஆரோக்கியம் சரியில்லை, மனசு கெட்டு போச்சு, எல்லாமே வந்து குடும்பத்துக்குள்ளேயும் சிறு சிறு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது, விரயங்கள் அதிகமாகிட்டு இருக்குது. அதாவது உண்மையை சொல்ல போனோம்னா, நீங்கள் கரெக்டாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே யாராவது ஒரு சிக்கல்கள் பண்ணும்போது நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போகும். வேலைக்கு போகிற இடத்துல அங்கே இருக்கிற பிரச்சனை உங்களை தலையை வெடிக்கிற மாதிரி ஆக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தா வேலையிலேயே சில பிரச்சனைகள் உருவாகிருக்கும், வேலை இழப்புகள் வந்திருக்கும். வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறங்க, புதுசாக ஏதோ செய்யலாம்னு இருக்கிறேன், எப்போ செய்யலாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற நிலைமையில் இருப்பீங்க. சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான வாய்ப்பு தான் 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்ச பலம் அடைஞ்சு சூரியனோடு இணையும் போது புதன் ஆதித்ய யோகங்கிறது ஒரு அற்புதமான நிபுணா யோகம். இந்த யோகம் வரும்போது அந்த பார்வை உங்களுடைய ராசியில் படும்போது, அது மட்டும் இல்லை, உங்களுடைய கேந்திரஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் அற்புதமான ஒரு பாக்கியம். சரிங்களா? இந்த நேரத்தில் கண்டிப்பாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், திருமண பந்தம் கூடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஏற்கனவே ஒரு திருமணத்துக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி பரஸ்பரமாக பழகிட்டு இருந்தவங்களுக்குள்ள சங்கடங்கள் ஏற்பட்டு, சலிப்புகள் ஏற்பட்டு, பிரிவினைகள் ஆச்சு, காரணமே இல்லாமல் வெறுத்துட்டாங்கிறவங்களுக்கு ஒன்று கூடுவீங்க. திருமணம் ஆனவங்களை கூட பார்த்தோம்னா சந்தோஷமாக இருந்தவங்க என்னவோ பட்டும் படாமல் வாழ்கிற மாதிரி இருக்குது. சிறு சிறு சங்கடங்கள் எல்லாம் கூட பெருசாகி அப்படியே வெறுப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே பழகி போச்சு. என்ன போதும் 4 பேருக்கு முன்னால் கௌரவமாக வாழ வேண்டியங்கிற ஒரு அக்கறை இல்லையா? நான் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கட்டினவங்க பார்த்தோம்னா எப்படி வேணாலும் இருக்கிறாங்க. இது நான் என்ன பண்ண முடியும்? நம்ம எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லைங்கிறதுனால நான் பொறுத்து போய் எல்லாமே சமாளித்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறேங்க. இப்படியெல்லாம் இருப்பீங்க பார்த்தீங்களா? அதாவது உங்கள் துணைவியார் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா புதன் இருக்குது. புதனுங்கிறது 4ஆம் அதிபதி வீடு, அதாவது 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி. அப்போ 7ஆம் இடத்துக்கு போகும்போது வீட்டுக்கு தகுந்த துணைவியார் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கக்கூடிய வாய்ப்புகள், வெறுப்புகள் இருந்தாலும் அதை மறந்துட்டு, சலிப்புகளை மறந்துட்டு சந்தோஷமாக வாழ்க்கை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து ஏற்படும். அது அந்த சூரியன் அதே இடத்துல கிட்டத்தட்ட இந்த 1 மாதம் சஞ்சாரம் பண்ணுவாருங்க, இந்த புரட்டாசி மாதம் முழுசாக. சரிங்களா? அப்போது
அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஒரு பிரகாசத்தை உருவாக்கும். அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக முடியும். இன்னொன்று சொல்ல போனோம்னா ஒரு டெண்டர் வர வேண்டிய வாய்ப்புகள், ஏற்கனவே வேலை செஞ்சேன் பணம் நின்று போச்சு, அந்த வேலையை எடுத்து மறுபடியும் முழுசாக முடிக்க முடியல, பாதியில் நிற்கிது, அது வீடு கட்டுற வேலையாக இருக்கட்டும், ஒரு லோன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்லை விவசாயம் சார்ந்த பூமியாக இருக்கட்டும், ஒரு பிளாட்டாக இருக்கட்டும், இல்லை பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் கூட அதுக்குண்டான சில வாய்ப்புகள் நீங்கள் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க. சரிங்களா? அப்புறம் அரசாங்க சம்மந்தமான ஒரு எக்ஸாம் எழுதுறது, 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? அது போனது போயிடுச்சு. அடுத்தது நீங்கள் ஒரு வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி படிங்க, அதுக்குண்டான முயற்சிகள் எடுங்க. அப்புறம் ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணுறவங்க, ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ஓகே ஆயிடுச்சு, தேர்ட் ரவுண்டு போயிடுச்சுன்னு கூட இல்லை, அது ஓகேங்கிறாங்க, ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குது. வேலையில் எதிர்பார்க்குறேன், ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், கிடைக்கல, இந்த மாதிரி வாய்ப்புகளில் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஏன்னா சூரியன் 8ஆம் இடம் வந்துருச்சு, புதன் ஆட்சியாக இருக்குது, 4ஆம் அதிபதியாக இருக்குது, நம்ம நிம்மதிக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடியது, மனசில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதெல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால அதுக்குண்டான முயற்சிகள் நாம் எடுக்கணும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? வண்டி வாகனம், அப்புறம் வண்டி வாகனங்கள் புதுசாக மாற்றுறது வேண்டாம். அதே மாதிரி தொழில் ரீதியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். நம்ம ஒரு வேலைக்கே போயிருந்தால் கூட சைடு பிஸ்னஸ் பண்ணலாமா, பெருசாக பண்ண வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகம் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் தெளிவுடன், அப்படின்னா குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணலாம், அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். வெளிநாடு பிரயாணங்கள் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க, குழந்தைங்களை வெளிநாட்டு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிச்சுட்டு வெளிநாட்டு வேலை அனுப்புறது, இல்லை நாம்ளே வேலைக்கு போகிறது, இல்லை குழந்தைங்கள் அங்கே இருக்கிறாங்க நாம் போகணும்னு நினைக்கிறது, கணவன் மனைவி 2 பேர் அங்கே போகணும், அவர் அங்கே இருக்கிறாரு நானும் போகணும் இல்லையா, இது குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள், 2 பேருக்கு ஒரே இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதெல்லாம் சாதகமாக அமைய சந்தர்ப்பந்தான் இந்த நிபுணா யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதம். இன்னொன்று, அதாவது குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சரிங்களா? குடுக்கல் வாங்கலுங்கிறது ஜாமீன் கைது போடுறது, அது இல்லாமல் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஆட்சின்னு போய் நிற்கிறது, இது எல்லாமே இருக்கக்கூடாதுங்க. அப்புறம் பார்த்தோம்னா தன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். டென்ஷனாக இருக்கும், கை கால் வலி, பேக் பெயின், படுத்தா சரியாக தூக்கம் வரல, சிந்தனைகள், இதெல்லாமே கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும். நீங்கள் தான் சரிப்படுத்திக்கணும். அதனால் என்ன பண்ணணும், கோயிலுக்கு போகணும், ஆலயங்கள் போகணும், குலதெய்வ வழிபாடு பண்ணணும், பெருமாள் கோயில் வழிபாடு கண்டிப்பாக இந்த நேரத்தில் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று மறக்காமல் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். அந்த ஜாதகத்தில் அதாவது இப்போ இந்த நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம், அது புதன் சூரியனோட இணைவு இருக்கக்கூடிய நேரத்தில் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த 3 ஸ்தானத்தில் அதாவது பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்குதா, இல்லை பாவகிரகங்கள் இருக்குதாங்கிறத கண்காணித்து அதுக்கு உண்டான ஆலயங்களுக்கு போய் பரிவர்த்தனை செய்யுங்க. சரிங்களா? நம்ம பார்த்தா ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறோம், ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறோம், நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம், எப்போ பார்த்தாலும் சிறு வயதிலிருந்தே சிரமப்பட்டு கொஞ்ச நாள் நல்லா இருந்தும் பார்த்தோம்னா மறுபடியும் பிரச்சனை ஆகி போச்சு. ஆச்சுங்களா? எல்லாம் இருக்குது, அனுபவிக்க முடியல, யாரோ அனுபவிச்சுட்ருக்குறாங்க, நம்மளுது இனி நாம் அனுபவிக்க முடியல, நாம் கஷ்டப்பட்டுருக்குறோம். நம்ம இந்த கஷ்டங்களை தொடர்ந்து போயிட்டுருக்குது, என்ன அப்படின்னு குழப்பிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பாருங்கள். பார்த்து நான் சொன்ன மாதிரி இந்த பாவகங்கள் ஏதாவது பலவீனமாக இருந்தால் அதுக்கு உண்டான நம்ம பிறக்கும்போது என்ன கர்மாவில் பிறந்தோம், என்ன ஒரு சுமைகளை சுமந்து பிறந்திருக்கிறோமா, இல்லை அதிர்ஷ்டத்தோடு பிறந்திருக்கிறோமா, இல்லை ஏதாவது ஒரு குறை குற்றங்கள் இருந்தால் அதுக்கு என்ன ஒரு புண்ணிய தீர்த்தங்கள், இல்லை புண்ணிய ஆலயங்கள், எந்த இறைவன் வழிபாடுகள், இதெல்லாம் இருக்குதுங்க கண்டிப்பாக. ஏன்னா நல்லதுன்னு ஒன்று இருக்கிற போது அதுக்கு உண்டான கெட்டதும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த கெட்டதுக்கு சில நிமோசனைகள் செய்யணும், நல்லதுகளுக்கு தகுந்த மாதிரி சில வாய்ப்புகளை பயன்படுத்தணும். அப்போ தாங்க நம்மளுடைய வழி தீர்வு கிடைக்கும். ஜோதி ஒரு எப்படி எரியுதோ வெளிச்சம் பிறக்குதோ அந்த மாதிரி வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்த முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னது கோச்சாரம், உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி பயிற்சிகளால் நடக்குதுன்னு சொல்கிறேன். பிறப்பு ஜனஜாதகம் பார்க்கும்போது உங்கள் லக்னம் என்ன, உங்கள் தசாபுத்தி என்ன நடக்குது, இந்த மாதிரி எந்த பாவ கிரகங்களோட தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய பலன்களை பொறுமையான முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, சந்தேகங்களை எதாவது கேட்கணும்னு நினச்சாலும் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக இந்த புதன் ஆதித்ய யோகம் சொல்லக்கூடிய நிபுணா யோகம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பெரும் ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தணும் என்கிற ஒரு வாழ்த்துக்களோட
மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள் மனோ பாலாஜி. நன்றி, வணக்கம்.